அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோட் திரைப்படம் முதல் நாளில் 126.32 கோடி ரூபாய் வசூலித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்த கோட் திரைப்படம் நேற்று வெளியானது. இந்த நிலையில் முதல் நாளில் 126 கோடி ரூபாய் வசூலித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விஜயின் லியோ திரைப்படம் முதல் நாளில் 148 கோடி ரூபாய் வசூலித்திருந்தது. இந்த நிலையில் விஜயின் கோட் திரைப்படம் 126.32 கோடி ரூபாய் வசூல் செய்ததாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய், ஸ்னேகா உள்ளிட்டோர் நடித்திருந்த கோட் திரைப்படம் நேற்று ரிலீஸ் ஆனது. இந்த நிலையில் முதல் நாள் வசூல் 126 கோடி ரூபாய் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாஷ் உங்களிடம். வணக்கம். கோட் திரைப்படம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் இயக்கி மிகப்பெரிய ஒரு கேமியா அப்பியரன்ஸ், அது மட்டும் இல்லாமல் மிக ஒரு வேகமான ஒரு மேக்கிங் என்று மிகப்பெரிய வரவேற்புடன் வெளியான இந்த கோட் திரைப்படமானது வெளியான முதல் நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 126 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக தற்போது தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. இது இந்த வசூலை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கோட் திரைப்படத்திற்கு இந்த வசூலானது முதல் நாளில் மட்டும் உலக அளவில் கிடைத்திருக்கின்றது. இதற்கு முன்பு விஜய் நடிப்பில் வெளியான அந்த லியோ திரைப்படமானது கிட்டத்தட்ட 148 கோடி ரூபாய் வசூல் செய்திருந்தது. இந்த இரண்டு வேறுபாட்டை பொறுத்தவரையிலும் இந்த இரண்டு திரைப்படங்களும் சரி, இதில் கோட் திரைப்படத்தை பொறுத்தவரையிலும் தற்போது இங்கு தெலுங்கானாவில் நிலவக்கூடிய அந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட சூழல் காரணமாக தெலுங்கானாவில் வசூல் கம்மியாகி இருக்கிறது. அதே போல மிக முக்கியமாக இந்தியில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய மல்டிபிளெக்ஸ் வெளியாகவில்லை. ஏனென்றால் அங்கு அந்த 8 வாரங்கள் ஓடிடி 8 வாரங்கள் கழித்து ரிலீஸ் செய்தால் மட்டுமே அங்குள்ள மல்டிபிளெக்ஸ்களில் ரிலீஸ் செய்ய முடியும் என்ற ஒரு சூழ்நிலை நிலவியதன் காரணமாக வட இந்தியாவில் பெரும்பாலும் சிங்கிள் தியேட்டர்களில் மற்றும் அதுவும் சிறு தியேட்டர்களில் மட்டும்தான் கோட் படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. இது போன்ற காரணங்களால் தான் இந்த வசூலானது லியோ திரைப்படத்தை விட குறைந்திருக்கின்றது என்று தற்போது விநியோகஸ்தர்கள் கூறுகின்றனர். ஆனாலும் இந்த கோட் திரைப்படம் முதல் நாளில் 126 கோடி ரூபாய் வசூல் என்பது தற்போது தயாரிப்பு தரப்பை மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியில் ஆக்கி இருக்கிறது. அதே போல விஜய் ரசிகர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்போது விஜய் அரசியலை நோக்கி நகர்வதால் சினிமாவிலிருந்து அவர் அடுத்த இன்னும் ஒரே ஒரு திரைப்படத்தில் நகரப்போகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட அவர் நடித்த திரைப்படத்திற்கு இவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பும் 100 கோடி ரூபாய் கடந்து ஒரு வசூல் முதல் நாளிலேயே கிடைக்கிறது என்பதும் விஜய் ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.